அன்புள்ளம் கொண்ட அக்ஷரா அண்ணாமலை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன். கடந்த 20 வருஷமாக நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் நம்ம அக்ஷரா அண்ணாமலை சேனல் நண்பர்களுக்கு ஆடி மாதம் பலன்கள் சொல்லலான்றதான் எங்கள் முக்கியமான நோக்கம். அதுலேயும் இந்த மாதம் ஆடி மாதத்துக்கு சிம்மராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சிம்மராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 5வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி சூரியன். இது ஒரு நெருப்பு ராசி. அது மாதிரி இந்த ராசி ஒரு ஸ்திர ராசி. அதனால இந்த ராசியில உள்ளவங்க எல்லாருமே ஆளுமை திரும்புள்ளவங்களா இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க எல்லாருமே அவங்களுக்கு அதே மாதிரி ஈகோவும் அந்த அளவுக்கு இருக்கும். தான் சொன்ன மற்றவங்க கேட்கணும், நான் சொல்லப்படிதான் நடக்கணும்னு லீடர்ஷிப் குவாலிட்டியும் அவங்கள்ட்ட உண்டு. அது இந்த ஆடி மாசத்துல இவங்களுக்கு இந்த ராசியில கேது இருக்கு, 7 ராகு இருக்கு. உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறது. அந்த சனி வக்ரமா இருக்கு. உங்களுக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. அவர் கூட சுக்கிரனும் சேர்ந்துக்க போறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 12வது வீட்டுல உங்க ராசி அதிபதி சூரியனும் புதனும் சேர போறாங்க. புதன் வக்ரமா இருக்கு. உங்களுக்கு 2வது வீட்டுக்கு உங்க ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் 2வது வீட்டுக்கு போகிறார். இதுதான் இந்த மாசம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள். இது எப்படி இருக்கு? சூரிய சக்தி சூரியன் கடக ராசி நீர் ராசியில நெருப்பு கிரகமான சூரியன் இருக்கக்கூடிய மாசம் தான் ஆடி மாசம். இந்த ஆடி மாசத்துல அதனாலதான் ஆன்மீக மாசமா வச்சு நம்ம ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த மாசம் செய்யறோம். வீடுக்கு சுத்தம் பண்றது, கோயில்ல ஆடி வெள்ளியில பூஜை பண்றது, அம்மன் கோயில் எல்லாத்துலயும் கிராம கோயில் எல்லாம் பூஜை நடக்கிறது, இதெல்லாம் இந்த மாசம் நடக்கும். பொதுவாக இந்த சிம்ம ராசிக்கு சூரியன் 12வது வீட்டுல இருக்கிறதுனால 3 விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தணும். உங்க ராசி அதிபதி இல்லையா, அவர் 12வது வீட்டுல இருக்கிறதுனால முதல்ல உடம்பு, ஏன்னா இல்லை உங்களோட ராசியிலே கேது இருக்கிறதுனால முதல்ல உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும். 2வது செலவினங்கள். ஒரு செலவு பண்றதுக்கு முன்னால செலவு முக்கியம் தானே, தேவைதானான்னு கேட்டு செலவினங்களை கவனம் செலுத்தணும். அதுக்கு அடுத்தது மனசு. எதுக்கும் அவசரப்படாம, எதுக்கும் கோவப்படாம, எல்லாத்துலேயும் மனசு அமைதியாக வச்சுக்கிறது. இது 3 இந்த மாதம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஏற்கனவே முன்னாலேருந்து தொடர்ந்துகிட்டே இருக்கிற பிரச்சனை எல்லாம் அதெல்லாம் தீரும். அதெல்லாம் தீர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கு. வேலையில போறதுல சின்ன சின்ன தடைகள் இருந்தா கூட முன்னேற்றம்ன்றது இருக்கிறது நிச்சயமா இருக்கும். பதவி உயர்வுலாம் கிடைக்கக்கூடிய காலமா இருக்கு. உங்களுக்கு பதவி உயர்வுலாம் நிச்சயமா கிடைக்கும். வியாபாரத்துல ஏற்கனவே வர வேண்டிய பாக்கியெல்லாம் வசூலாகக்கூடிய டைமாகவும் இருக்கு. வருமானம் பொறுத்தவரை சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் செலவினங்கள்லாம் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதனால புதுசாக ஏதாச்சும் முதலீடு இருந்ததுன்னா அதை தள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கல்யாணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாகவே நடக்கும். கல்யாணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நிச்சயமா அனுகூலமாக நடக்கும். அதாவது தைரியமா கல்யாணத்துக்கு நீங்க பேச்சுவார்த்தையை தொடங்கி நடத்தலாம். ஆடி மாசம் பார்க்க வேண்டியதில்லை. குடும்பத்துல ஒற்றுமையா இருப்பாங்க. பெற்றோர்களுடைய அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் நீங்க பெரியவங்களா இருந்தீங்கன்னா உங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். பொது பயணங்கள் ஏற்படும். பயணங்கள் தாமதங்களும் ஏற்படும். பயணம் போறதுனால அங்க டிலேஸ் அதெல்லாம் ஏற்படலாம். ஆன்மீக சம்பந்தமான பயணங்களும் நன்மை தரும். வாகனத்துல பிரச்சனை வரும். அதெல்லாம் முன்னாலே நீங்க கவனமா போகணும். வாகனத்துல எங்கேயாவது போற இடத்துல நின்றும், வண்டி நின்றும், அது மாதிரி யாரும் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால வாகனத்துல போகும்போது நீங்க இதுக்கு வேண்டிய முன்ஜாக்கிரதையை எடுத்துக்கிறது நல்லது. பொதுவாக தலைவலி இருக்கிறது, தலை சுத்துறது, தலை கனமா இருக்கிறது, இந்த மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதெல்லாம் இந்த மாசம் வரும். பொதுவாக மன அழுத்தங்களை நீங்க சரி பண்றதுக்காக டெய்லி தியானம் பண்றது, ஜபம் பண்றது. பொதுவாக ஓம் ராம் ஹ்ரீம் ஹ்ரோம் சூர்யாய நமஹ அப்படின்னு சொல்லலாம். சூரியனுக்காக உள்ளது மூல மந்திர ஜபம் பண்ணலாம். ஓம் ராம் ஹ்ரீம் ஹ்ரோம் சூர்யாய நமஹ அப்படின்னு சொல்லி டெய்லி 12 முறை சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடி மாசமா ஆன்மீக மாசம். ஸோ இந்த மாசத்துல நீங்க அம்மன் கோயில்லாம் பூஜை நடக்கும். அதில் போய் கலந்துக்கிறது, விளக்கு பூஜையில கலந்துக்கிறது, பெண்களுக்கு ஜாக்கெட் பீட் இது மாதிரி வாங்கி கொடுக்கறது, ஆடிப்புறம் அன்னைக்கு வளையல், அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்களை பண்ணீங்கனாலே இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாசத்துல ஜூலை 25, ஆகஸ்ட் 3, ஆகஸ்ட் 13 இதெல்லாம் சுபமான நாட்களா இருக்கு. நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு அந்த நாட்கள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த பதிவுல எல்லாமே
பொதுவான பலன்கள் சிம்மராசி நண்பர்கள் அனைவருக்கும். சிம்ம ராசியில சின்ன பிள்ளைலாம் இருக்கலாம், நடுத்தர வயசுலயும் இருக்கலாம், வயசானவங்களும் இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா? நடக்காது. அவங்கவுங்க ஜாதகத்துல அந்தந்த கிரகங்கள் எந்த அளவுக்கு பலமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் கூடவோ குறைச்சோ நடக்கும். ஸோ அதனால உங்களுடைய ஜாதகத்தை முக்கியமான எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தை தூக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க முக்கியமான காரியங்கள், வீடு வாங்குறீங்க, இல்ல கார் வாங்குறீங்க, இல்ல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, இல்ல வேலையில மாற போறீங்க, இல்ல வேற வேலைக்கு மாற போறீங்க, இந்த மாதிரியான முக்கியமான சந்தர்ப்பங்களுக்கு மட்டும் நீங்க ஜாதகத்தை யூஸ் பண்றீங்க. இது உங்க தெருவுலையோ, உங்க பக்கத்துலயோ, இல்ல உங்க குடும்ப ஜோதிடரோ யாரோன்னு இருக்கலாம். அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து நீங்க ஒரு தரம் பாத்துங்க. அப்படி யாரும் இல்லாத பட்சத்துல நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் அனந்தநாராயணன். நான் மன்னார்குடியில் இருக்கிற பாமணி நாகநாத சுவாமி சிவன் கோயிலில் பூஜை பண்ணுறேன். கடந்த 20 வருஷமாக நான் ஜோதிடங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இதில் இந்த அக்ஷரா அண்ணாமலை இந்த சேனலில் நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலான்றது தான் இந்த பதிவோட நோக்கம். பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியை பொறுத்தளவில் அவங்க ஆழமான சிந்தனை உள்ளவங்களா இருப்பாங்க, நல்ல தைரியம் கொண்டவங்களா இருப்பாங்க. எதையும் நல்ல தீவிரமான எண்ணம் இருக்கும், அதை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயும் தீவிரமான எண்ணங்கள் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்றதில்ல மனோதிடம் உள்ளவங்க. புத்திசாலித்தனமும் இருக்கும், செயல்திறனும் இருக்கும். என்னன்னா இவங்களுக்கு சந்திரன் இந்த ராசியில் நீசமாகிறார். அதனால மனசு மட்டும் ஏதானும் ஒரு கவலைகள், ஏதானும் ஒன்று பாசிட்டிவாக இருந்தால் ஒன்று நெகட்டிவ் உங்களுக்கு இருக்கும். பொருளாதாரம் நல்லா இருந்ததுன்னா குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், குடும்பம் நல்லா இருந்ததுன்னா பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கும். ஏதான ஒரு வகையில் உங்களுக்கு ஏதான ஒரு பிரச்சனை இருக்கும். அதை அதையும் உங்கள் மனோதிடத்தோடு எதிர்த்து அதையும் இவங்க ஏற்றுக்கிட்டு வெளியில் தெரியாத மாதிரி இவங்க கொண்டு போகிறதுல வல்லவங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னா, பொதுவாக இந்த காலங்களில் ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டையுமே சேர்ந்து வரும். நம்ம இங்கிலீஷ்லேருந்து ஜூலை ஆகஸ்ட் தான் சேர்ந்து இந்த ஆடி மாதம் வரும். இந்த ஆடி மாதத்தில் பொதுவாக தொழில் வளர்ச்சி ஆகும், பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு மிக மிக நல்ல வாய்ப்பு உண்டு. வருமானமும் முன்னே இருந்ததை காட்டிலும் இப்போ வருமானம் கொஞ்சம் உயர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. பொதுவாக பழைய கடன்கள் தீரும். பொதுவாக நீங்கள் உங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துடும் இல்லையா? அதனால் டக்குன்னு கோவப்படாமல் நீங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் ஏதான விசேஷ நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற வாய்ப்பு நிறையா இருக்குது. பொதுவாக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுங்க. உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள், உடல்நிலை கோளாறுகள் வரலாம் உங்களுக்கு. பொது இந்த ஆடி மாதத்தில் முக்கியமாக பார்க்கணுன்னா ஜூலை 24 ஆடி அமாவாசை, அன்றைக்கி முன்னோர்கள் திதி கொடுக்குற நாள். அதனால் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது மாதிரி ஜூலை 28 ஆடிப்பூரம், அன்னைக்கு நாக சதுர்த்தி. உங்களுக்கு 4வது இடத்துல ராகு இருக்கிறதுனால அன்னைக்கு நாக சதுர்த்தி. அது பூஜை பண்ணுறத அன்னைக்கு ஆடிப்பூரம் அன்னைக்கு அம்பாலை வணங்குறதையும் நாகங்களுக்கு பூஜை பண்ணுறதையும் மறக்காதீங்க. ஆகஸ்ட் 2 ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு வரும். ஆடிப்பெருக்கு நமக்கு எல்லாத்தையும் வளமையை பெருக்கி கொடுக்கறது. அந்த காலத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. இப்போ வரக்கூடிய தண்ணி நமக்கு வளமையை தரும் அப்படிங்கிறதுனால ஆடிப்பெருக்குன்றது ரொம்ப புராண காலத்தில் அகநானூறு புறநானூறுலேயே ஆடிப்பெருக்கை பற்றி உண்டு. அது மாதிரி ஆகஸ்ட் 8 பௌர்ணமி மட்டும் இல்லை, வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு தான். வரலட்சுமி வரலட்சுமி பூஜை பண்ணுறது அன்னைக்கு. ஆகஸ்ட் 12 சங்கட சதுர்த்தி இருக்குது. ஆகஸ்ட் 18 கோகுலாஷ்டமி. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் வரும். இதெல்லாம் நம்ம ஆகஸ்ட் மாத பலன்கள் வரும்போது நம்ம பார்ப்போம். இதெல்லாம் முக்கியமான நீங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் வரக்கூடிய நாட்கள்னால் ஜூலை 22 ஜூலை 24 வரைக்கும் சந்திராஷ்டமம். ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான காரியங்களை தவிர்த்துருங்க. அன்றைக்கி கொஞ்சம் ஆன்மீகமாக அன்றைக்கி ஜபம் பண்ணுறது கூட பண்ணுங்கள். அனாவசியமான வாக்குவாதங்கள் பண்ண வேண்டாம். அன்றைக்கி விரதம் இருங்க, சாமி கும்பிடுங்க. இந்த மாதிரி அந்த பண்ணிக்கங்க. சந்திராஷ்டம நாட்கள் சிவன் கோயிலுக்கு போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஏழைகளுக்கு தண்ணி, உணவு இது மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அது மாதிரி வீட்டில் தீபம் ஏற்றி, அது மாதிரி நல்லெண்ணெய் தீபம் போட்டு இல்லாட்டி நெய் தீபம் போட்டு வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணுறது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை வரவழைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கனாலே பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் தான் நடக்கும். எல்லா விதத்துலேயும் முன்னேற்றமாக இருக்கும், எல்லா பிரச்சனையும் தீரும். அது மாதிரி இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி,
வணக்கம். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நண்பர்களே, இந்த கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 11வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கும் அதிபதி சனி பகவான் தான். ஆனா இந்த ராசி பார்த்தீங்கன்னா, அவங்க வெளிப்படையா பழகாதவங்கள, வெளிப்படையா எல்லாரும் நல்லா கலகலப்பா பழகுவாங்க. அது வேற. வெளிப்படையா பழகுறதுன்றது வேற. இவங்க மனசுல நினைக்கிறதுல பாதி தான் சொல்லுவாங்க, பாதி சொல்ல மாட்டாங்க. மத்தவங்க சொல்றத காது குடுத்து கேட்கிற மாரி இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன நினைப்போ அதான் பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட கொஞ்சம் தன்னை பத்தின உயர்வா இருக்கும். நம்ம உயர்ந்தவன், தாழ்ந்தவன்றத சிந்தனைகள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது. எல்லாருக்கும் சமநிலையான ஒரு மனோபாவம் இருக்கிறது நல்லது. அதனாலேயே சமயங்கள்ல பிரச்சனைகள் உருவாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதை நீட்டா பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்சம் சோம்பேறி அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்க அத செஞ்சாங்கன்னு வச்சுக்கங்களேன், இவங்க மாரி செய்ய முடியாது. அ ப மனசு வச்சுட்டாங்கன்னா, அது முடிஞ்சு சூப்பரா பண்ணுவாங்க. மனசு இல்ல அப்படின்னா, அத செய்யவே மாட்டாங்க. அந்த பக்கம் வரவே மாட்டாங்க. ஸோ இந்த மாரி இருக்கக்கூடிய அந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாசம், ஆடி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆடி மாசத்த பொறுத்தளவுல அது ஆன்மீக மாசம். இவங்க வந்து அம்பாளுடைய பரிபூரண அருள் கிடைக்கக்கூடிய ஒரு மாசமா இந்த ஆடி மாசம் இருக்கு. ஸோ இந்த ஆன்மீகத்துக்காக நம்ம ஒரு மாசம் ஒதுக்கியிருக்கோம். ஸோ அதான் இந்த ஆடி மாசம். அ அ முதல்ல என்னைய நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் நடுவுல. என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடியில இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி சிவன் கோயில்ல பூஜை பண்றேன். கடந்த 20 வருஷமா நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில இந்த ஆடி மாசம் கும்பராசி அன்பர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லலாம்னு அந்த பதிவுடைய நோக்கம். பொதுவா இந்த ம உங்களுக்கு வந்து சனி பகவான் இந்த மாசம் வந்து உங்களுக்கு 2வது வீட்ல இருக்கார். 2வது வீடுன்றது குடும்பஸ்தானம், தனஸ்தானம். அந்த வீட்ல சனிவன் வக்ரமா இருக்கார். அதனால வந்து நீங்க எங்கேயானு பேசி அதனால பிரச்சனை வந்துரலாம். அதனால பேசும்போது ஜாக்கிரதையா இருங்க. பணம் காசு விஷயங்கள்ல குடுக்கல் வாங்கல்ல ஜாக்கிரதையா இருங்க. நீங்க வந்து கடன் வாங்கவும் வேணாம், கடன் குடுக்கவும் வேணாம். யாருக்கான பணம் காசு விஷயங்கள்ல பண்ணும்போது ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணம் கூட டிலே ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, குரு பார்வை இருக்கு. உங்களுக்கு பயப்பட வேண்டாம். குரு பார்வை இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு லக்னத்தில உங்களுக்கு ராசியிலேயே, உங்க ஜென்மத்திலேயே ராகு இருக்கார். ஸோ இது மாரி குரு பார்வை இருக்கு. புதன் நல்ல பொசிஷன்ல இருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தரும். உங்க வெற்றிகரமான இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. வேலையில ஒரு சில பிரச்சனைகள் இருந்தா கூட, சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தா கூட, உங்களுடைய உழைப்புனால அந்த வெற்றிய நீங்க அடைய முடியும். உங்களுடைய விடாமுயற்சியினாலயும், ஒர்க்குனாலயும் அந்த வெற்றிய நீங்க அடைய முடியும். உங்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல புதிய பொறுப்புகள் உங்களுக்கு எக்ஸஸா பொறுப்புகள் வரலாம். அதையும் வந்து நீங்க ஏத்துக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கும். வியாபாரம் பண்றீங்கன்னா, புதுசா வந்து உங்களுக்கு பார்ட்னர் தேடிட்டு இருந்தீங்கன்னா, பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாரி தொடர்புகள் கிடைக்கும். ஆனா எல்லாத்துலயும் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனிபான் வக்ரமா இருக்கார். அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். பொதுவா வந்து பணவரவு பதிலா பணம் வருமானம் இருக்கும். ஆனா செலவு வந்து கட்டுப்படுத்த முடியாத மாரி இருக்கும். வருமானத்துக்கு மேல செலவு வரா மாரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால வந்து நீங்க எதுலயாவது முதலீடு பண்ணீங்கன்னா, அத வந்து நீங்க 1க்கு 2 தரம் நீங்க அத அ பா யோசனை பண்ணி நீங்க பண்றது தான் நல்லது. பழைய கடன்கள கூட தீர்க்கிறதுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல மாசமா இருக்கு. அதனால நீங்க செலவுக்கு பதிலா பழைய கடன தீர்க்கலாம். அந்த மாரி உங்களுடைய செலவுகள மாத்தி வச்சுக்கலாம். பொதுவா வீட்ல வந்து திருமணம் அப்படின்றத பொறுத்தளவுல அ ம குரு பார்வை இருக்கிறதுனால, திருமணத்துக்கான வாய்ப்புகள் ஒரு சில பேர் ஜாதக விசேஷம். உங்க ஜாதகத்துல தசா புத்திகள்லாம் நல்லா இருந்ததுன்னா, திருமணத்துல சக்சஸ் கிடைக்கும். அது மாரி வந்து குடும்பத்துல வந்து ஒரு சில பேருக்கு வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் அடிக்கடி இப்ப வரலாம். ஏன்னா ராகு கேது வேற இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா 2 இல்ல நான் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. பேசும்போது வார்த்தைய விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. குடும்பத்துல வரக்கூடிய விஷயங்கள அது மாரி பண்ணிக்கணும். பெரியவங்களுடைய ஆலோசனைய கேட்டு நீங்க பண்ணிக்கிறது. ஏதாவது இது செய்யறதுக்கு முன்னால ஒரு ஆலோசனை மாரி அவங்கள்ட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்லது. வீட்ல வந்து எப்பவுமே வந்து சாமி கும்பிடுறது, அது மாரி ஒரு ஆன்மீக சூழல் இருந்துன்னு வச்சுக்கங்களேன், அமைதி இருக்கும். ஒரு சச்சரவுகள் இருக்காது. ஆனா வீட்ல ஆன்மீக சூழ்நிலைகள் இருக்கா மாரி பாத்துங்க. வீட்ல டெய்லி விளக்கேத்துறது, சாயந்தரம் விளக்கேத்துறது, வாரத்துல 1 நாள் சாமி கும்பிடுறது, இது மாரி வந்து வீட்ல ஆன்மீக சம்பந்தமான சூழல் இருக்கா மாரி பாத்துங்க. பொதுவா நீங்க எங்கேயாவது வெளில பிரயாணம் பண்றதுக்கோ, இல்ல வேலை சம்மந்தமா போறதுக்கோ தடைகள் இருந்தா கூட, அத மீறி நீங்க வந்து அந்த பயணம் பண்ணும்பொழுது, முடிவுல வந்து வெற்றி உங்களுக்கு தான். நீங்க பயணம் போற இடத்துல கூட தடைகள் இருக்கலாம். நீங்க வந்து பிசினஸ் சம்மந்தமா போற இடத்துலயும் உங்களுக்கு ஏதாவது தடைகள் வரலாம். ஆனா கடைசியில வந்து வெற்றி உங்களுக்கு தான். அ இடமாற்றம் இப்ப பண்ண வேண்டாம். ஆடி மாசத்துல. பொதுவா நம்ம பண்ணவும் மாட்டோம். அதனால அத பத்தி பிரச்சனை இல்ல. இடமாற்றம் வந்து இப்ப நல்லா இப்போ இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்லா இல்ல. ஆன்மீக பயணங்கள்ல உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும்.
பொதுவாக வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் மாறி மாறி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நல்லா இருக்காம இருக்கும், திரும்ப டவுன் ஆயிடும், திரும்ப நல்லா இருக்கும், திரும்ப டவுன் ஆயிடும். இருக்கிற இடத்துல ஒரே ஒரே ரப்சராக இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தங்களை ஏற்படுத்தும். அதனால வந்து நீங்க நிதானத்துக்காக தியானம், யோகா இதெல்லாம் பண்றது நல்லது. தூக்கம் வந்து முழிக்கிறது உங்களுக்கு நாள் ஃபுல்லா டயர்ட் ஆயிரும் அப்புறம். அந்த நாளே உங்களுக்கு சரியில்லாம போயிடும். ஆனா தூக்கத்த வந்து முக்கியத்துவம் முன்னிலை கொடுத்து சரியான நேரத்துக்கு தூங்குங்க. ரைட்ல வந்து கொஞ்சம் வந்து நைட்ல சாப்பிடும்போது நைட்ல சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து எளிமையான உணவா, ஜெரிமானத்துக்கு தகுந்த எளிமையான உணவா எடுத்துக்கங்க. அதோட பழங்கள் ஏதானும் சாப்பிடுங்க. இதெல்லாம் செரிமானத்துக்கு நல்லா இருக்கும். இல்லாட்டா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வந்து உடல் ரீதியா அவங்களுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஒரு சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் ஏதாச்சும் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க தவிர்த்துக்கணும். இதுக்காக வந்து நீங்க அதுக்கு தகுந்த மாரி பண்ணிக்கணும். ஏதானும் உடற்பயிற்சி பண்ணணும். அது மாரி வந்து யோகா, தியானம் அதுவும் பண்ணணும். இது 2ம் பண்ணும்பொழுது உடல் ரீதியாவும் சரி பண்ணிக்கலாம், மன ரீதியாவும் சரி பண்ணிக்கலாம். இது அந்நியல சாமிய வணங்கணும். ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து ஒரு 18 முறை டெய்லி சொல்லலாம். 18 வந்து டெய்லி ஜெபம் பண்றது உங்களுக்கு வந்து மனசையும், உடம்பையும் சரி பண்ணும். 2யும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமா இருக்கும். அப்ப மனசும் உடம்பும் ஒண்ணா இருந்ததுன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு நல்ல இதா இருக்கும். சனி பகவானுக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது நல்லது. அது ஏத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். ஆடி மாசம்ன்றதுனால அம்மன் கோயிலுக்கு சந்தன காப்பெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். குரு பார்வை இருக்கா, குரு 5ஆம் இடத்துல இருக்கு. அதனால யோசனை, உங்களுடைய திட்டங்கள் இதெல்லாம் வந்து வெற்றி பெறுறதுக்கு நீங்க அம்பாளுக்கு சந்தன காப்பு பண்ணலாம். இதெல்லாம் பண்ணீங்கனாலே இந்த மாசத்துல உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். பொதுவா வந்து இந்த மாசத்த எடுத்துக்கலாம் ஜூலை 22, ஜூலை 28, ஆகஸ்ட் 10 இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் டே அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி மாசத்துல. அது மாரி வந்து அம்மனுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணுங்க. ஒவ்வொரு ஆடி வெள்ளியும் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை விரதம் முடிஞ்சா இருங்க. இந்த மாரி இருந்தீங்கன்னா, இந்த ஆன்மீக பாதைன்னு இருக்கு இல்லையா? மனசையும் சரி, வாழ்க்கை பாதையும் சரி, அது மாத்தும். ஸோ அந்த மாரி நீங்க பண்ணிக்கிட்டீங்கனாலே, உங்களுக்கு இந்த ஆடி மாசம் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆடி மாசம் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன் கிடைக்கணும்னு சொல்லி நானும் சாமிய பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அக்ஷரா அண்ணாமலை சேனல் சார்பாக எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வந்து என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி சிவன் கோயிலில் பூஜை பண்ணுறேன். நான் கடந்த 20 வருஷமா ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வகையில் இந்த ஆடி மாதம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லலாம் தான். அது மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம்ன்றது ஒரு ஆன்மீக மாதம். இந்த ஆடி எதுக்காக கடகராசிக்கிட்ட வரும்போது சொல்கிறேன்னா, சூரியன் கடகராசிக்கு வரும்பொழுது தான் இந்த ஆடி மாதம் வரும். இந்த ஆடி மாதம் முழுக்க கடகராசினா சூரியன் இருக்கும். கடகராசின்றது ஒரு நீர் ராசி. அந்த ராசியில் நெருப்பு கிரகமான சூரியன் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து சுப காரியங்களை விளக்கிட்டு சாமி ஆன்மீகம், ஏன்னா வந்து இது 2ம் சேரக்கூடிய நீரும் நெருப்பும் சொல்லுவாங்களே, அது 2ம் சேரக்கூடிய ஒரு இது வந்து நமக்கு வந்து எப்படி சிவன் பார்வதி ஆண் பெண் சொல்கிறோமோ அது மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இது மாதிரியான கிரகங்கள் வந்து அது மாதிரி ஒரு சேர்க்கை ஏற்படும் பொழுது ஆன்மீகம் ரொம்ப எழுச்சியாக இருக்கும். இப்போ வந்து அதனால இந்த காலகட்டங்களில் சாமி கும்பிட்டோம்னா அதனுடைய பலன் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் இந்த ஆடி மாதம் அன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்ற மாதமாக வச்சுருக்கோம். எல்லா கோயில்லையும் விசேஷங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமக்கு குத்துவிளக்கு பூஜை இது மாதிரிலாம் நடக்குது. இந்த மாதத்தை பொறுத்தளவுல கடகராசிக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுடைய எதிரிகளை ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். பழைய திட்டங்கள் ஏற்கனவே நீங்கள் போட்டிருந்த திட்டங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் இல்லையா, அதுலெல்லாம் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் வந்து உங்களுடைய பொறுப்பு வந்து அதிகமாகும். இதெல்லாம் வந்து இந்த மாதம் நடக்கக்கூடியதாக இருக்குது. பொதுவாக வேலையில் வந்து புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை. நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக இன்னொரு அடிஷ்னல் சார்ஜ் மாதிரி நீங்கள் இன்னும் மேலே பொறுப்புகள் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர் வரலாம், பதவி மாற்றங்கள் வரலாம், இல்லை பதவி உயர்வு வரலாம், இல்லாட்டினா வேறு வேலை கிடைக்கலாம், இல்லை வேறு வேலை கிடைச்சி வேறு கம்பெனிக்கு நீங்கள் மாறி போகலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாற்றங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல நிதானமான முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தளவில். வருமானத்தை பொறுத்தளவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்காமல் இருக்கும், திரும்ப டவுன் ஆகும், திரும்ப நல்லா இருக்கும், திரும்ப டவுன் ஆகும். அது மாதிரி வந்து
அது மாதிரி வருமானத்தில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. ஆனால் அதே மாதிரி செலவுகளும் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல தனகாரகன் குரு நிற்கிறாரு, அவர் கூட சுக்கிரனும் சேர்ந்துக்கிறதுனால செலவினங்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. வீடு வீடு வாங்குறதோ இல்லை வாகனம் வாங்குறதோ அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த மாதம் வந்து எதுவும் பண்ண வேண்டாம். இல்லை இந்த மாதத்தில் அட்வான்ஸ் கொடுக்கறது கூட பண்ண வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க. புதன் பகவானை வழிபடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். பொதுவாக வந்து இந்த காதலிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து வீட்டுக்கு சம்மதம் கேட்கறதுக்கு இந்த மாதம் நல்ல மாதம். நீங்கள் வீட்டில் சம்மதம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த மாதத்தில் யாருன்னு ஒருத்தரை வச்சு பேசி நீங்கள் சம்மதம் வாங்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். அது மாதிரி வந்து திருமண வாய்ப்புகளில் பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த மாதம் நல்லபடியாக நடக்கும். பொதுவாக வந்து உங்களுடைய அம்மா அப்பாவுடைய உடல்நிலையில கவனம் செலுத்தணும். அம்மா அப்பாவுக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் இருக்கும். அவங்களுடைய கூட பிறந்தவங்களோட பேச்சுவார்த்தை அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். கொஞ்சம் சாந்தமாக பேசுங்க, சண்டை போடாமல். பொதுவாக வந்து இந்த மாதத்துல வந்து நிச்சயமா ஏதாச்சும் எங்கேயானும் பயணம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வெளியூர் ஒரு சில பேருக்கு வெளியூர்ல வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். இல்லாட்டினா வந்து ஆன்மீக சம்பந்தமா கோயில் குளத்துக்கு போறது, அது மாதிரியான எப்படியோ இந்த மாசத்துல ஏதாவது பயணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. பொதுவாக வந்து இந்த மாதத்துல தலைவலி, ஜெரிமான கோளாறு, அது மாதிரி உடல்நல சின்ன சின்ன கோளாறுகள் கொடுக்கலாம். மன அழுத்தங்கள், ஏன்னா நீங்கள் வந்து மனோகாரகன், சந்திரமா மனசோ ஜாதகன்னு சொல்லுவாங்க. அந்த கடகராசிக்கு வந்து மனோகாரன் தான். எப்பவும் ஏதாச்சும் ஒன்றை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. காலம்பர உற்சாகமாக இருந்தாங்கன்னா சாயந்தரம் உற்சாகம் கம்மியாயிடும். ஒரு 10 நாள் உற்சாகமாக இருந்தால் 10 நாள் டவுன் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் மனநிலையில். ஏன்னா மனோகாரன்னு சொல்லக்கூடிய சந்திரனோட வீடு. அதனால் மன அழுத்தங்கள், ஒரு வேலை ப்ரெஷர்லாம் சொன்னேன் இல்லையா, அதனால் மன அழுத்தங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீ தியானம், யோகா பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நல்ல பலனை கொடுக்கும். பொதுவாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை வணங்குறது இந்த மாதத்தில் நல்லது. ஆடி வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கெல்லாம் போய் இந்த அம்மன்லாம் வணங்கிக்கிறது, இல்லை ஆடி வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜையில் கலந்துக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும். பொதுவாக சனி பகவானை வணங்குறது, எல்லா கிரகத்தையும் வணங்கிக்கலாம்னு வச்சுங்களேன். இந்த மாதத்தில் வந்து நீங்கள் சனி பகவானை, புதன் பகவானை வணங்குறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை புதனுக்கு உள்ள, ஏன்னா உங்கள் ஜென்மத்தில் புதன் இருக்கார், வக்ரமாக இருக்கார். அதனால் புதனுக்குள்ள புதனுடைய அதிதேவதையான பெருமாளுக்கு உண்டான மந்திரமா ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படின்றத நீங்கள் டெய்லி 27 முறை சொல்றது உங்களுக்கு நல்லது. ஆடி மாதம் இயற்கையும் ஆன்மீக சக்தியும் நல்ல வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதத்தில் நீங்கள் வந்து இந்த ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், பூஜை பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து முறையாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து ஆன்மீக சக்தி அதிகரிக்கும். அது வந்து உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றும். இந்த மாதத்தில் அது மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து ஜென்ரலான பலன்கள், கடகராசிக்கு ஜென்ரல் நடக்கூடிய பலன்கள். உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து என்னென்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள்லாம் எந்த பொசிஷனில் இருக்குது, அதோடைய பலம் என்னன்றதை பொறுத்து இந்த பலன் கூடவோ குறைச்சோ நடக்கும். ஸோ இது மாதிரி வந்து உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு ஒரு ஜோதிடர் அவங்க தெருவில் இருக்கிறவங்களாம் குடும்ப ஜோதிடர் கொண்டு போய் காமிச்சு பாருங்கள். எப்போ பார்த்தாலும் பார்க்கன்றல நீங்கள் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுது, அதாவது வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, வேலைக்கு சேர்றது, இல்லை வெளியூர் போகிறது, வேலை மாற்றங்கள் பண்ணுறது, இல்லை வீடு கட்டுறது, இது மாதிரி ஏதாவது முக்கியமான காரியங்கள்ன்ற போது நீங்கள் போய் காமிச்சிக்கிறது நல்லது. அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எனக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களை ஜாதகத்தை பார்த்து நம்ம கணிச்சு நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நல்ல பலன்களே நடக்கும் நானும் சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, துளாராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 7வது வீடாக இருக்குது. இந்த துலாம் ராசி அப்படின்றது வந்து அந்த ராசிக்கு இதுவே சிம்பலே வந்து பார்த்திங்கன்னா தராசு. ஸோ அதனால் எதையுமே வந்து சமநிலையில் அணுகக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் எதையுமே வந்து சமநிலையில் அணுகக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க வந்து நேர்மையாக இருப்பாங்க. நல்ல ட்ரெஸ் பண்ணுறது வந்து நீட்டாக பண்ணிக்குவாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். மற்றவங்களோட அவங்க பேசுவாங்க. எல்லாரையும் கவரக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லார்ட்டையும் பொறுமையாக நிதானமாக எல்லார்ட்டையும் சரிசமமாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சு அவங்களுடைய குழப்பங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. மற்றவங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சு அவங்களுடைய குழப்பங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க.
இவங்களுக்கு வந்து சமூகத்துல நல்ல புகழ், அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். அதனால வந்து இந்த இந்த குணங்கள கொண்ட இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாசத்த பொறுத்தளவுல சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6வது வீட்ல இருக்கு. சாரி 8வது வீட்ல வந்து ஆட்சியா இருக்கு. சுக்கிரன் வந்து 8ல வந்து ஆட்சியா இருக்கு. மறைவு ஸ்தானம் தான். ஆனா அங்க ஆட்சியா இருக்கு. 9ஆம் இடத்துல குரு பகவான், குரு பார்வை இருக்கு. 9வது இடத்துலேருந்து 5வது பார்வையா குரு பார்க்குறார். ஸோ இதனால வந்து பொருளாதார ரீதியா இவங்களுக்கு பலவிதமான நன்மைகள் இருக்கலாம். ஆனா காரியங்கள் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும். நடக்கும். கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும். இப்ப ஏற்கனவே இல்லாத லெவல்ல தொழில்ல வந்து முன்னேற்றங்கள் தெரியும். தொழில்ல வந்து நல்ல முன்னேற்றமான பலன்கள் தெரியும். லாபங்கள் தெரியும். புதிய வேலை வாய்ப்புகள தேடிட்டு இருந்தாங்கன்னா, அந்த புதிய வேலை வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. புதிய சொத்து வாங்கக்கூடிய ஏதான இடம், நிலம், வீடு இதெல்லாம் சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் கூட நல்லபடியா நடக்கும். பண வரவு அதிகரிக்கும். அதனால கடன்லாம் வந்து உங்களுக்கு இருந்த கடன்லாம் கொஞ்சம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. குடும்பத்திலேயும் நல்ல மகிழ்ச்சி நிலவும். அதனால வந்து இருந்தாலும் கொஞ்சம் ஜலதோஷம், சளி தொல்லை இது மாரி வந்து தலை வந்து கிடுனஸ் இது மாரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத மட்டும் இவங்க வந்து அப்பப்ப சரி பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இவங்கள பொறுத்தளவுல பொதுவா இந்த ஆடி மாசத்த பொறுத்தோம்னா, ஆ ஆடி மாசத்துல உங்களுக்கு ம் நல்ல பலன்கள்லாம் நெறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கொஞ்சம் டிலேயா நடக்கும். அது மட்டும் ஆடி மாதத்தோட பின்பகுதி உங்களுக்கு நல்லாயிருக்கும். முன்பகுதிய காட்டிலும் பின்பகுதி நல்லபடியா இருக்கும். இந்த ஆடி மாசத்துல இவங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாட்கள், அது நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். ஜூலை 18, 24, 27 இதெல்லாம் வந்து ஜூலை மாசத்துல இவங்களுக்கு நல்லாருக்கும். ஆகஸ்ட் மாசத்துல 6, 9, 15 இந்த 3 நாள் நல்லாருக்கும். இத குறிச்சு வச்சுக்கங்க. இந்த சுப நாட்கள்ல முக்கியமான முயற்சிகள் அதெல்லாம் பண்றது நல்லது. அது மாரி பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த மாசத்துல இவங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூலை மாதம் 20, 21 வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. சந்திராஷ்டம நாட்கள்ல நீங்க முக்கியமான இதுல கையெழுத்து போடுறதோ, அன்னைக்கு ஏதான ஆரம்பிக்கிறது அதெல்லாம் தவிர்த்துக்கங்க. வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேணாம். அது மாரி வந்து உங்க வீட்ட விட்டு நீங்க வேலைக்கு போறீங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க. வேலைக்கு போயிட்டு வரும்பொழுதும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வாங்க. இந்த மாரி 2 வேளைக்கு நீங்க கோயிலுக்கு போங்க. அந்த சந்திராஷ்டம நாட்கள்ல ஆன்மீகத்துல ஈடுபடுறது மனச சாந்தப்படுத்தும். இல்லாட்டினா மனசங்கடமான காரியங்கள் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா இந்த ஆடி மாசத்துல குலதெய்வ வழிபாடு பண்றது, அது மாரி வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன வேண்டிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாருக்கும். பொதுவா வந்து பெருமாள, இல்ல மகாவிஷ்ணு ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன் இல்லையா? மகாலட்சுமிய வழிபடுறது நல்லா இருக்கலாம். பொதுவா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விநாயகர வழிபடுறது உங்களுக்கு இன்னும் தடைகள் எல்லாத்தையும் விலக்கும். நான் சொன்னேன் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லி, அந்த தடைகள்லாம் விலக்கும். பொதுவா வந்து தண்ணி இல்லாதவங்களுக்கு வந்து உணவு குடுக்கறது, தண்ணி வந்து ஃபெசிலிட்டிஸ் யாருக்கான இது பண்ணலன்னா, அது அவங்கள ஏற்பாடு பண்ணி குடுக்கறது, இல்லாட்டினா 4 பேருக்கு தண்ணி குடிக்கிறா மாரி தண்ணீர் பந்தல் வைக்கிறது. இந்த மாரி வந்து தண்ணி குடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். பொதுவா வந்து இவங்க லைட் கலர்ஸ் அது வந்து அது மாரி ட்ரெஸ் போடணும். இளம சிவப்புலயே லைட் ரெட்டு அது மாரி வந்து லைட் கலர்ஸ் வந்து அவங்க போட்டாங்கன்னா நல்லாருக்கும். பொதுவா வந்து இந்த காலகட்டங்கள்ல திருமண முயற்சிகள்லாம் வந்து கல்யாணத்துக்குலாம் முயற்சி பண்ணாங்கன்னா, அதெல்லாம் வந்து நிச்சயமா சக்சஸ் ஆகும். அது பேச்சுக்கள் நல்ல முறையில முடிஞ்சு சக்சஸ் ஆகும். அ வேலை வேலையில, தொழில்ல வந்து எதிர்பார்ற அளவுல நல்ல முன்னேற்றம் டக்குன்னு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சு, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால இந்த வேர்வை நெறையா இருக்கும். மன அழுத்தங்கள் இருக்கும். பொறுமை வேணும். பிளான் பண்ணி எதையும் செய்யணும். இதை வந்து கொஞ்சம் நிதானமா செய்யணும். அது மாரி வந்து கடன் வாங்குறது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா வாங்கிக்கணும். ஏன்னா, உங்க செவ்வாய் வந்து வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு 12ல வரும். உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்து அதிபதி. 6ஆம் இடத்துல சனி வக்ரமா இருக்கு. கடன் வாங்கும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆ ஏன்னா திரும்ப வந்து நம்ம கடன் குடுத்தாலும் சரி, வாங்குனாலும் சரி 2க்குமே ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதனால வந்து இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாசம் மிக நல்ல பலன்கள நடக்கும்னு சொல்லி நம்ம வந்து சாமிய பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த நாட்கள்ல வந்து இவங்களுக்கு வியாபாரத்துல பொதுவா வந்து வியாபாரம், வேலையில மாற்றங்கள் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உருவாகும். பழைய கடன்கள் தீரும். குடும்ப உறவுல மகிழ்ச்சி வரும். புதிய சொத்து வாங்குறதுல வெற்றி கிடைக்கும். மன நிம்மதி இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து மாசத்து பின்பகுதியில இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும்.
பொதுவாக வந்து இவங்க பண்ணிக்க வேண்டியதெல்லாம் விஷ்ணு மகாலட்சுமி அதை வழிபடுறது, வெள்ளிக்கிழமை விநாயகரை வழிபடுறது செஞ்சு அதுதான் ஒரு ஜஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பொதுவாக வந்து இந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் முக்கியமான காரியங்கள் தவிர்த்துருங்க. மற்றபடி இவங்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்ல பலன்களே ஏற்படும். இது மாதிரி வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 10வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். இந்த ராசி வந்து ஒரு பூமி ராசி. பொதுவாக வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு எதுவுமே டிலே ஆகும். இவங்க வேலை பார்க்குறாங்கன்னா கூட வேலை பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் முன்னால் கிடச்சிடும், உங்களுக்கு பின்னால் ஆகும். இவங்க கூட இருந்தவங்களாம் கல்யாணம் ஆகிடும், இவங்களுக்கு லேட் ஆகும். இவங்க கூட இருக்கலாம் சீக்கிரம் குழந்தை பிறந்தனும் லேட் ஆகும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் கிடச்சிரும். ஆனால் அதுக்கெல்லாம் கவலைப்படாமல் கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல உழைப்பாளிகள்னு சொல்லலாம். நல்ல திட்டம் போட்டு நல்லா பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. பொறுமை நிதானம்லாம் இருக்கும் இவங்கள்ட்ட. இருந்த போதிலும் இந்த டிலே ஆகிறது இவங்களுக்கு மனசில் ஒரு சங்கடத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம பார்க்க முடியும். ஆனால் இவங்க அந்த சங்கடத்தை விட்டுட்டு இறை நம்பிக்கையில் வச்சு முன்னேறினாங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கொஞ்சம் காலம் சோதித்து கடவுள் எல்லாத்தையும் செய்வார் அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுங்க. சோதனைக்கு பின் சாதனை அப்படின்றத வச்சுங்க. அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து சோதித்து எல்லாமே கடவுள் நல்லதாகவே செய்வார். இந்த ஆடி மாதம் ஒரு சக்தி மிகுந்த மாதம். சக்தி வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளுக்கு வழிபடுறது எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் தான். இந்த ஆடி மாதத்தில் ஆடிப்பூரம் அம்பாளுக்கு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பராசக்திக்கு ஆடிப்பூரம் நடக்கும். பார்வதி தேவிக்கு நடக்கும். ஸோ இது மாதிரி வந்து இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக மாதமாக நம்ம பண்ணுறோம். அந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பொதுவாக வந்து சனி வக்ரமாக இருக்கிறதுனால 3ஆம் இடத்துல வக்ரமாக இருக்குன்னா முயற்சிகள் இல்லாமல் கொஞ்சம் சலிப்பு இருக்கும். வேலைகளில் கொஞ்சம் சலிப்புகள் ஏற்படுறது வாய்ப்பு உண்டு. மன உறுதியும் தெளிவான சிந்தனை தான் எல்லாத்தையும் நீங்கள் சாதிக்க முடியும். ஏற்கனவே செஞ்ச முயற்சிகளுக்கு இப்போ நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. தொழில் வியாபாரத்தோட வேலை வாய்ப்பில் வந்து முன்னேற்றம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோ எளிதாக கிடைக்காது அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் உங்களோட உழைப்பை மற்றவங்க பார்ப்பாங்க. கடுமையான ஒர்க்கர் அப்படின்றத எல்லாரும் அங்கீகரிப்பாங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல பின்னால் வந்து நல்ல பலன் கொடுக்கும். வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக பண்ணணும், அவசரப்படக்கூடாது. பழைய பாக்கியெல்லாம் உங்களுக்கு வசூலாகிறதுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது. அதனால் பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும். புதிய வருமான வாய்ப்புகளும் ஏற்படும் பண நிலையை பொறுத்தவரை. ஆனால் அதே சமயம் வீட்டு சம்பந்தமான செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாகும். அதனால வந்து இப்போதைக்கு நிலத்திலையோ வேற எதுலையோ முதலீடு பண்ணாமல் தள்ளி போடுறது நல்லது. இப்போ இந்த மாதத்தில் முதலீடு பண்ண மாட்டோம் நம்ம பொதுவாக. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேறு அட்வான்ஸ் கொடுக்கறது எல்லாம் இந்த மாதம் எதுவும் பண்ண வேண்டாம். இந்த மாதம் நீங்கள் தள்ளி போடுறது உங்களுக்கு நல்லது. திருமண முயற்சிகள் டிலே ஆகிட்டே தான் இருக்கும். டிலே ஆகிற மாதிரி தெரிஞ்சால் கூட கடைசியில் நடந்துருப்பாங்க. கடைசியில் முடிவில் வந்து ஜெயிச்சிரும். டிலே ஆகிட்டே போகும், பதில் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நம்ம இது பண்ணிகிட்டே இருப்போம். தள்ளி போயிட்டு தான் கடைசியில் முடிஞ்சிடும். ஏற்கனவே வந்த ஜாதகம் கூட ஏற்கனவே வேணான்னு சொல்லி ஏற்கனவே வந்துட்டு பதில் பேசாமல் போனவங்க கூட திரும்பி வரலாம். அந்த மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு, 8ல் கேது, 2 8ல் ராகு இதற்கெல்லாம் அப்பப்போ வாக்குவாதங்கள் வரும். இருந்தாலும் வந்து அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்ல என்ன சொல்கிறது, அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லது செய்யும். கூட பிறந்தவங்களோட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பயணங்களில் வந்து வெற்றி கிடைக்கும். தொழில் சம்பந்தமாக வேலை சம்பந்தமாக நீங்கள் எங்கேயானும் பிரயாணம் பண்ணிங்கன்னா அந்த பிரயாணங்களை அந்த போக்குவரத்தில் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். இடமாற்றம் வந்து நீங்கள் வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் இடமாற்றம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு நீங்கள் நினச்ச இடத்துக்கு அந்த மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. உடல்நிலையை பொறுத்தவரை வயிறு சம்பந்தமாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம், ஜெரிமான கோளாறு இருக்கலாம், ஸ்கின் அலர்ஜிஸ் ஏதாவது இருக்கலாம். அதெல்லாம் வந்து அப்பப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. அது மாதிரி வந்து கொஞ்சம் சத்தான உணவை எடுக்க பாருங்கள். ஜெரிமானம் ஆகக்கூடிய ஈஸியான உணவை எடுத்துங்க. மன அழுத்தங்கள் இருக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, வேலை உங்களுக்கு அவ்வளோ முன்னேற்றம் கூட அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதனால் மன அழுத்தம் ஏற்படலாம். அதுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுறது தான் ஒரே வழி. கடவுளை நம்பி பிடிச்சிக்கிறது தான் ஒரே வழி. அதனால் அது பண்ணிங்க. நவகிரகங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணுறது எப்போவுமே நீங்கள் வழக்கம் வச்சுக்கலாம். இந்த இந்த மாதத்தை பொறுத்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை வணங்குறது. டெய்லி இந்த ஓம் சனீஸ்வரா யமகான் டெய்லி 9, ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான்.
அதை ஞாபகம் வச்சுங்க. டெய்லியே 9 முறை ஓம் சனீஸ்வராய நமஹ, ஓம் சனீஸ்வராய நமஹ, ஓம் சனீஸ்வராய நமஹ அப்படின்னு சொல்கிறது நல்லது. இந்த ஆடி மாதம் இல்லையா, அம்மன் கோயிலெல்லாம் விசேஷங்கள் நடக்கும் இல்லையா, அதில் பால் அபிஷேகம், பால் வாங்கி கொடுத்து பால் அபிஷேகம் பண்ணுறது இன்னும் அடிஷ்னலாக இன்னும் நல்ல பலன் கொடுக்கும். பொதுவாக இந்த ஜூலை 21, ஜூலை 30, ஆகஸ்ட் 12 இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நாட்களாக இருக்குது. உங்களுடைய உழைப்பினுடைய பலன் கிடைக்கும். ஆடி மாதத்தில் அம்மன் பூஜையில் கலந்துங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். உங்களுக்கு ஆரம்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் கூட மாதத்தோட பின்பகுதி உங்களுக்கு எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகிடும். அதனால் பொதுவாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு மிக சிறந்த மாதமாகவே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் அம்பாள் வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே நல்லது. இந்த ஆடி அமாவாசை வரும். ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க மறந்துடாதீங்க. அதை செய்யுங்க. அது செய்கிறது இன்னும் அடிஷ்னலாக முன்னோருடைய ஆசீர்வாதமும் நமக்கு முக்கியம் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு. அதுவும் நமக்கு நல்ல முறையில் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டாலே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு மிக சிறந்த மாதமாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்ல மாதமாக இருக்குது. நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட அக்ஷரா அண்ணாமலை சேனல் மிதுன ராசி அன்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். மிதுன ராசி காலபுருஷ தத்துவத்தில் 3வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி புதன். இந்த ராசி ஒரு காற்று ராசி. மிதுன ராசின்றது ஒரு காற்று ராசி. அது மாதிரி ஒரு இரட்டை ராசின்னு சொல்லலாம், உபய ராசி. அதனால இந்த ராசியில் 2 விதமான மனங்கள் இருக்கும். ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகும்னு நினைப்பாங்க, அதே நேரத்தில் மறுநாளைக்கு ஒரு காரியம் இன்னைக்கு செய்யலாம்னு நினைப்பாங்க, எல்லாமே ரைட் ஓகே. மறுநாளைக்கு பார்த்தா அந்த எண்ணத்தை மாற்றிக்குவாங்க, இல்லை வேணாம் இப்போ வேணாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இது மாதிரி கொஞ்சம் இவங்களுடைய மனசே அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி செலவினங்கள் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும். நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் கையில் காசு தங்காது. இதெல்லாம் இந்த மீன ராசிக்கு இருக்கக்கூடிய நல்ல ஒரு காலத்தில் நல்லா சம்பாதிப்பாங்க, அடுத்த காலத்தில் பார்த்தா அது கையிலே ஒன்றுமே இருக்காது. இது இவங்களுக்குள்ள மிதுன ராசிக்குள்ள இயல்பானதாக இருக்குது. அதனால் பண விஷயங்கள் மட்டும் இன்னொருத்தர் வச்சு பண்ணாங்களே நல்லாயிருக்கும். இந்த மாதத்தில் ஆடி மாதம் ஒரு ஆன்மீக மாதம், ஆன்மீக கருவிகள் நடக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் என் பேர் அனந்த நாராயணன். மன்னார்குடிட்ட பாமணி நாராயணசாமி கோயிலில் சிவன் கோயிலெலாம் பூஜை பண்ணேன். நான் 20 வருஷமாக ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வகையில் தான் இந்த ஆடி மாதத்துக்கு அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலாம்னா இந்த பதிவு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலை அதிகமாகும். உங்களுக்கு ஜென்ம குரு இருக்கார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரனும் இந்த மாதம் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு. உங்களுக்கு 2வது வீட்டில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கு. புதன் வக்ரமாக இருக்குது. உங்கள் ராசி அதிபதி புதன் வக்ரமாக இருக்கார். உங்களுக்கு 3வது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இருக்குது. அந்த செவ்வாய் 4வது வீட்டுக்கு போயிடுறாரு. உங்களுக்கு அதே மாதிரி 3லையும் 9லையும் ராகு கேது இருக்குது. 9ல் ராகுவும் 3ல் கேதுவும் இருக்குது. உங்களுக்கு 10ல் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். இதுதான் இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள். இதனால என்னென்னா வேலை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒர்க் லோடு கூடும். புதிய பொறுப்பு வந்தால் கூட நீங்கள் ஒரு பொறுப்பு எடுத்துக்கலாம், டெம்பரவரின்னு நினைக்கலாம். அது அப்படியே அதே அளவுக்கு எப்போவுமே வேலை பார்க்குற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வேலையை நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்த்துக்குங்க. வியாபாரம் பண்ணவங்களுக்கு பழைய பாக்கியெல்லாம் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் வருமானம் இருந்தால் கூட உங்களால் செலவு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் பணத்தை மட்டும் இன்னொருத்தர் வச்சு மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. அது மாதிரி யாரான்னு சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் வேறு எதிலான முதலீடு பண்ணிட வேண்டாம். அந்த முதலீடு இந்த மாதம் தள்ளி போடுங்க. பொதுவாக நம்ம பண்ண மாட்டோம் ஆடி மாதம், அதனால் நல்ல காரியங்கள்லாம் தள்ளி போடுவோம். இருந்தபோது முதலீடு அப்படின்றதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த முதலீடை இந்த மாதம் பண்ண வேண்டாம், லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்ப தேவைக்கான குடும்ப சம்பந்தப்பட்ட தேவையான செலவுகளும் ஏற்படுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பொதுவாக கல்யாணத்தை பற்றின முயற்சிகள் பேச்சுவார்த்தையில் சிக்கலாயிட்டாங்கன்னா அமைய மாட்டேங்கிறாங்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கலாம். ஆனால் எப்படி இந்த மாதம் கடைசியில் நல்லபடியாக முடியும். அவங்க பேசாமல் இருந்தவங்க திரும்ப பேசுவாங்க, நல்லபடியாக இருக்கும். அது மாதிரி பொதுவாக அவங்களுடைய தாயார் ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கும். ஆனாலும் அதை சமாளித்து அதெல்லாம் சமாளித்து சரி பண்ணிடுவீங்க உங்களோட இயல்பான குணத்தினால. உங்கள் சகோதரர்கள் வழியாக உங்களுக்கு நல்ல நல்ல இது கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். சகோதரனால உங்களுக்கு நன்மை கிடைக்கும். குழந்தைங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். அவங்க நல்லபடியாக பாஸ் ஆகிறாங்க, இல்லை அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாகுது, இல்லை அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், அவங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்.
தேவையில்லாமல் பயணங்கள் ஏதாச்சும் ஏற்படலாம். ஏன்டா போகணும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். அது மாதிரி வண்டி ஓட்டும்போது அலட்சியமாக இல்லாமல் ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி நீங்கள் இப்போ கோயிலுக்கு அது மாதிரியான பயணங்கள் மேற்கொண்டீங்கன்னா அது நிச்சயமாக நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். பொதுவாக இந்த மாதம் உடம்பு பொறுத்தவரை காய்ச்சல் காய்ச்சல் வர்றது, இல்லாட்டினா ஜெரிமான கோளாறு, வயிறு சம்மந்தப்பட்ட இடங்கள பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனசு நிம்மதியே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி நைன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் டெய்லி ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்றது நல்லது. ஏன்னா உங்கள் ஜென்மத்தில் குரு இருக்கார், உங்களுக்கு 10ல் சனி பகவான் வக்ரமா இருக்கு. அதனால டெய்லி ஓம் நம சிவாயன் 27 முறை சொல்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா காரியங்களையும் நல்ல சக்சஸ் கொடுக்கும். புதன் அன்னைக்கு நீங்க பெருமாளுக்கு போய் வணங்குறது, இல்ல நவகிரகத்துல புதன் பகவானை வணங்குறது, இது நல்லது. ஆடி அமாவாசை இல்லையா, ஆடி இல்லையா, ஆடியில நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அப்பா மாரியம்மன், காளியம்மன், இந்த மாதிரி அம்மன் கோயிலெல்லாம் பூஜைகள் நடக்கும். அந்த பூஜையில் உங்களால் முடிஞ்சது என்னவோ அதை கொடுத்துட்டு அதை கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓம் ஐம் க்ளீம் சௌம் இதை நீங்கள் டெய்லி சொல்லலாம். இது 27 முறை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அம்பாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இது மாதிரி சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தளவில் ஜூலை 24, ஜூலை 30, ஆகஸ்ட் 12 இது 3 உங்களுக்கு சுப நாட்களாக இருக்குது. இந்த மாதத்தில் நல்ல காரியங்கள் எதனா பண்ணால் அந்த நாட்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் புத்திசாலித்தனமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாத்துலேயும் நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம்தான். இது எல்லாமே ஜென்ரலான பலன்கள் தான், பொதுவான பலன்கள். உங்களுடைய ஜாதகத்துல அந்தந்த கிரகம் எந்த சூழ்நிலையில இருக்கு, என்ன பலத்துல இருக்குன்றதை பொறுத்து இந்த பலன் கூடவோ குறைச்சோ ஏற்படலாம். ஸோ உங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தெரியும். எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தை பார்க்கணும் அவசியம் கிடையாது. முக்கியமான காரியங்கள் வேலை சம்பந்தமாவோ, வீடு சம்பந்தமாவோ, இல்லை குடும்ப சம்பந்தமாவோ, இல்லை கல்யாண சம்பந்தமாவோ, இல்லை குழந்தை பிறப்பு சம்பந்தமாவோ, அந்த மாதிரியான முக்கியமான திருப்பமான காரியங்கள் நடக்கும்போது நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிறது அவசியம்தான். அப்போ அது மாதிரி கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அவங்க ஜோதிடர், குடும்ப ஜோதிடரோ, இல்லை உங்கள் தெருவில் இருக்கிறவங்களோ, உங்கள் ஊரில் இருக்கிறவங்களோ அவங்கள்ட்ட போய் காமிச்சு மாதிரி பண்ணிங்க. ஒருவேளை அப்படி யாரும் இல்லைன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் அக்ஷரா அண்ணாமலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட அக்ஷரா அண்ணாமலை சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடிக்கிட்ட இருக்கக்கூடிய பாவனி நாகநாத சுவாமி கோயிலில், சிவன் கோயிலில் பூஜை பண்ணுறேன். கடந்த 20 வருஷமாக நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இந்த வகையில் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக இந்த பதிவில் கன்னிராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கன்னிராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 6வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி புதன். இந்த ராசி ஒரு நில ராசி. அதனால பொதுவாக கொஞ்சம் தூக்கத்தில் அதிக விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்க அதே சமயம் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுறதும், ஓவர் நிதானமாக இருக்கிறதும், இவங்களுக்கு நிதானமாக செயல்படுறது குணமாக இருக்கும். ஆனால் ஓவர் நிதானமாக இருக்கிறது சமயங்களில் உங்களுக்கு ஃபெயிலியர் வந்துடும். அதனால் நிதானம் அப்படிங்கிறது எவ்வளவு, லேட் அப்படிங்கிறது எவ்வளவுன்ற ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க நல்லா கால்குலேட் பண்ணுவாங்க. எதையுமே கணிதத்தில் சிறந்தவர்களாக இருப்பாங்க, மக்களை இடப்படுறது சிறந்தவர்களாக இருப்பாங்க. இதில் பொதுவாக அதனாலே இவங்க கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அதனால சமயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். அது மாதிரி ஆடிட்டர்ஸ் நிறைய பேர் இந்த ராசியில் உள்ளவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் தூக்கத்தில் கொஞ்சம் பெரிய உள்ளவங்களா இருப்பாங்க. இதுதான் இவங்க நிதானமாக செயல்படுறது மட்டும் இல்லை, கொஞ்சம் அதுக்கு வேண்டிய நல்ல பிளான் பண்ணுவாங்க. குட் பிளானர் பட் பேட் எக்ஸிக்யூட்டர், அதை இவங்க தெரிஞ்சுக்கணும். இவங்க குட் பிளானர், குட் எக்ஸிக்யூட்டர் தான் சக்ஸஸ் ஃபார்முலா. ஸோ குட் பிளானராகவும் இருக்கணும், குட் எக்ஸிக்யூட்டராகவும் இருக்கணும். அது மாதிரி நீங்கள் இது பண்ணீங்க. ஏற்கனவே உள்ள பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அது இப்பயும் தொல்லை தந்துகிட்டே இருக்கும். இந்த மாதமாக அது முடிய போகிறதில்ல. ஆனால் நிதானமாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். உங்களுக்கு புதிய வேலையை தான் தேடிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை வேலையை ஃபஸ்ட்டு டைமே வேலை தேடிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்லை வேறு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் சரி, புதிய வேலை அப்படி கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. மேலே இருக்கிற அதிகாரிகள் உங்களுடைய திறமை நல்லா பாராட்டுவாங்க. வியாபாரத்தில் புதுசாக நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. வருமானம் நிறையா கொஞ்சம் முன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். வருமானத்தில் வருமானம் அதிகரிக்கும். நிலம், சொத்து அது மாதிரி எல்லாம் வாங்கிறதுக்கு நல்ல யோகமான டைமாக இருக்குது. அது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் நீங்கள் இந்த மாதம் நடத்தலாம். கடன்களை நீங்கள் ஒரு சில கடன்களை அடைக்கலாம்.
நீங்கள் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்க வேணாம். இப்போ கடன் கொடுத்தீங்கன்னா வராமல் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு 7வது வீட்டில் சனி பகவான் வக்ரமாக இருக்காரு. உங்களுக்கு 6ல் ராகு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். ஏன் காரியம் நடக்கலைன்னு உங்களுக்கே தெரியாது. அது மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 12ல் உங்களுக்கு கேது இருக்குது. உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கார். கூடவே சுக்கிரன் சேர போகிறதுனால இந்த மாதத்தில் நான் சொன்ன தொழில் ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகமாக நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. பொதுவாக இதில் ஏற்கனவே காரியம் நடக்கலை அப்படின்னு சோர்ந்து போனவங்கலாம் திரும்ப எழுந்து நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். குழந்தைங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு நல்ல பெருமையாக இருக்கும். அவங்க வேலை கிடைச்சிருச்சு, இல்லை பாஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரியான அவங்க சம்மந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். வேலை பொறுத்தளவில் வேலையில் இந்த மாதத்தில் வேலை சம்மந்தமாக பிரயாணம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நன்மையாக முடியும். அது சம்மந்தப்பட்ட பயணங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாகவே இருக்கும். ஆன்மீக யாத்திரை போகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இடமாற்றம் நிறைய பேருக்கு நடக்கும். இடமாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு மாற்றுறது, இல்லை வீடு கட்டியிருப்பீங்க, இல்லை கிரகப்பிரவேசம் ஆகிருக்கும், இந்த மாதம் மாற்றுறதோ, இல்லை வீடு மாற்றுறதுக்கு உண்டான சூழ்நிலையில் ஊர் மாற்றுறது, இது மாதிரியான வீடு சம்மந்தப்பட்ட இல்லை வீட்டிலேருந்து யாரும் சரி பண்ணுறது, அது மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் வீட்டில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. பொதுவாக தலைவலி, அஜீரணம்னு சொல்லி உடம்பு சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்கலாம். மனம் கொஞ்சம் அமைதி இல்லாமல் இருக்கலாம். மன அமைதிக்காக நீங்கள் தியானம் பண்ணலாம். நவக்கிரகங்களுக்கும் பூஜை பண்ணலாம். இந்த மாதம் அது மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. புதனுக்கு பச்சை கலர் வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை பண்ணுறது, பச்சை பயிறு தானம் பண்ணுறது, இல்லை பச்சை பயிர் சுண்டல் போட்டு 4 பேர் கொடுக்குறதுலாம் நல்லது. புதன்கிழமை அன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம், பெருமாள் தான் புதனுக்கு ஐதேவதைனால விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறது நல்லது. ஆடி மாதம்ன்றதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி அம்மன் கோயில்களில் நடக்கக்கூடிய பூஜைகளை கலந்துக்கலாம். நீங்களாக உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அங்கே வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஜூலை 26, ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 10 இந்த 3 நாளும் உங்களுக்கு சுபமான நாளாக இருக்குது. அன்றைக்கி நீங்கள் உங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சரஸ்வதி நமஹ அப்படின்னு சொல்கிறது நல்லது. ஏன்னா பணம், அறிவு, உடல்நலம் இது 3க்குமே சரஸ்வதியோட மூல மந்திரத்தை சொல்லி நீங்கள் வணங்குறது, தியானம் பண்ணுறது நல்லது. இதை 21 முறை நீங்கள் சொல்கிறது நல்லது. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சரஸ்வதி நமஹ அப்படின்னு சொல்கிறது நல்லது. பொதுவாக அறிவாற்றல் நிறைந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் எல்லா வகையிலையும் நல்ல பலனே கிடைக்கும். பொதுவாக இது பொதுவான பலன்கள். உங்களுடைய ஜாதகத்தில் அந்தந்த கிரகங்களினுடைய பலம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் கூடவோ குறைச்சோ நடக்கும். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் உங்களுடைய ஊரில், பக்கத்தில், தெருவில், இல்லை உங்கள் குடும்ப ஜோதிடர் அப்படி இருக்கக்கூடிய ஜோதிடர் கொண்டு போய் கொடுத்து காமிச்சு பாருங்கள். இப்போ பார்த்தாலும் பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு முக்கியமான மாற்றங்கள் வரக்கூடிய வேலை மாற்றங்களோ, இல்லை வீடு கட்டுறதோ, இல்லை வாகனம் வாங்குறதோ, இல்லை குழந்தைங்க படிப்பு சம்மந்தமாக, இல்லை திருமண சம்மந்தமாக, இது மாதிரி முக்கியமான திருப்பங்கள் வாழ்க்கையோடு ஏற்படும் பொழுது அப்போ நீங்கள் இதை போய் ஒரு தரம் பார்த்துக்கிறது நமக்கு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்ல உதவியாக இருக்கும். அதனால் அப்போ பாருங்கள். அப்படி யாரும் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கேன். இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.